ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸு. இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன எல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரீஷியனை மாறணும் அப்படின்னா நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து வாங்கினா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கே பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்க போகிறீங்கன்னா இந்த டூல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டூல்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரிக்க. ஓகேவா? நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் வேலை போகிறப்ப இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்க நிறையா கண்டென்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஹவுஸ் ஒயரிங் ஃபுல் கோர்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பிளம்பிங் ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் அந்த வீடியோலாம் பார்க்குறாங்க. நீங்களும் இன்னும் நீங்கள் பார்க்கலாட்டி அதை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க, இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டூல்ஸ் ஃபுல் கோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் டூல்ஸை பற்றி எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர். ஸோ நார்மல்னா என்னன்னா, ஸோ நார்மலாக இருக்கும், இன்சுலேட் எதுவுமே பண்ணாமல். ஸோ இன்சுலேட்டர் அப்படின்னா இன்சுலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்சுலேட் பண்ண டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளைலேயே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஸோ நான் வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் எது, அதுக்கப்புறம் நார்மல் டூல்ஸ் எதுன்றதெல்லாம் நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்சுலேட்டர், அதுக்கப்புறம் நார்மல், இது ரெண்டுமே இருக்குது. இந்த நார்மல் டூலுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கரண்ட் சப்ளை இல்லாத இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கரண்ட் சப்ளை வந்துருக்கு நம்ம அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்சுலேட்டர் டூல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டிக்காக என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி க்ளவுஸ். ஸோ ஏன் க்ளவுஸ் போடணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ளவுஸில் வந்து ரப்பர் க்ளவுஸ் தான் போடணும். மற்ற அந்த துணியில் செஞ்ச க்ளவுஸ் அந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது. ரப்பரில் பண்ண க்ளவுஸ் தான் போடணும். ஏன் நம்ம க்ளவுஸ் போடணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி இருக்கிறப்ப கையில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து சாக்கு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட் பண்ண அந்த ரப்பர் க்ளவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரப்பரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரு, அதுக்கப்புறம் லெதர், இந்த மாதிரி இந்த 2 மெட்டீரியல்லாம் நம்ம பண்ண மாதிரிக்கே நம்ம க்ளவுஸ் வாங்கி மாட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிக்கே மாட்டி நம்ம ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாக்கு அடிக்காது. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஷூஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம போட்டே ஆகணும். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து நமக்கே தெரியாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தரையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது தண்ணி இருக்குன்னா தண்ணியில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம காலை வைக்கிறப்ப நமக்கு வந்து சாக்கு அடிச்சு பெரிய விபத்து ஏற்படும். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஷூஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த ஷூவுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்லேருந்து இன்ஸ்டலேட் பண்ண மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஆணி இந்த மாதிரி எதுவுமே நம்ம காலில் வந்து குத்தாமல் இருக்கிற மாதிரிக்க அந்த மாதிரி இன்ஸ்டலேட் பண்ணது மாதிரி இருக்கணும். இது 2 வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூவில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஷூ வந்து வாங்கிக்கணும். ஓகேவா? நம்ம எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறப்ப கண்டிப்பாக க்ளோவ்ஸ் போடணும், அதுக்கப்புறம் ஷூ கண்டிப்பாக போடணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஹெல்மெட். ஸோ ஹெல்மெட் வந்து கம்பல்சரி நம்ம போட்டே ஆகணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கனமான பொருள் வந்து நம்ம தலையில் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி விழுகிறப்ப ஹெல்மெட் போடாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டையில் அடி ஆகிடும். ஹெல்மெட் கம்பல்சரி நம்ம போட்டே ஆகணும். போட்டு தான் நம்ம வேலையை பார்க்கணும். ஓகேவா? எலக்ட்ரிக்கல்ல வந்து கம்பல்சரி வந்து ஹெல்மெட் போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி காகிள்ஸ். ஓகேவா? அந்த இங்கனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காகிள்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொடெக்ஷன். ஸோ கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மிஷின் போட்டு நம்ம கட் பண்ணிக்கிறப்போம், இல்லை ட்ரில் பண்ணிக்கிறப்போம் அப்படின்றப்ப ஏதாவது வந்து டஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய பொருட்கள் ஏதாவது கண்ணில் படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த காகிள்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா? கம்பல்சரி
நம்ம காவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ அதுக்கப்புறமா சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூல்ஸ் இருக்கு. அந்த 3 ரூல்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்ம ஒரு வீட்டில் வந்து வயரிங் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஎல்சிபி இருந்துச்சுன்னா இஎல்சிபி ஆஃப் பண்ணிருங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீஸ் தான் போட்டிருக்காங்கன்னா ஃபீஸ் கேரியரில் வந்து எடுத்துருங்க. இல்லை சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர் இருக்கும், பிரேக்கர். ஸோ அதான் பிரேக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து கரண்ட் வந்து இருக்கு. ஸோ தெரிஞ்சும் தெரியாம கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த லைன் வயரை வந்து டச் பண்ணிடவே கூடாது. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஞாபகமா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிருங்க. இல்ல எனக்கு ஆஃப் பண்ணலாம் வேணாம், சின்ன ஒர்க்கு தான் நான் பண்ணிடுவேன் அப்படின்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த லைன் வயரை மட்டும் டச் பண்ணிடாம ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து பெஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக வச்சுக்கோங்க. எதுவும் தண்ணியில் நினச்சி தண்ணியில் கழுவி அதை அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அவங்க டூல்ஸ் எப்பயுமே ட்ரையாக இருக்கணும். ஏன்னா ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் வந்து சப்ளை ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால வந்து எப்பயுமே டூல்ஸ் வந்து ட்ரையாக வச்சுங்க. ஸோ மேபி உங்கள் டூல் வந்து ரொம்ப தண்ணியில் பட்டு ரொம்ப இது மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ வெயிலில் வந்து அந்த டூலை வச்சு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி தான் முக்கியம். ஸோ வேலை வந்து நெக்ஸ்ட் தான். ஸோ அதனால வந்து நான் சொன்ன இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வச்சிருக்கேன், சேஃப்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிருங்க. பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வயரிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்க்ரூ டிரைவர்ஸ் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ 5 டைப்பையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்திரலாம். பிளாட் கெட், பிளிப்ஸ், ஃபோசி டிரைவ், இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவர், ஃப்ரிக்ஷன் ஸ்க்ரூ டிரைவர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாட் ஹெட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் ஹெட் ஸ்க்ரூ டிரைவர். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும். இந்த இப்ப பாருங்க. ஸோ பிளாட்டா இருக்கா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளாட் ஹெட். இதை நம்ம நார்மலா வந்து ஒரு எலக்ட்ரிஷியனா நம்ம பேச்சு வழக்கம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மைனஸ்னா இந்த ஃபிளாட் கேட்ன்றது இதோட ஒரிஜினல் நேம். ஓகேவா? நம்ம நார்மலா பேச்சு வழக்கில் மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் தான் சொல்லி பழகுவோம். ஸோ எங்கேயாவது ஒரு கம்பெனி போனாலும் மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் கொடுங்க, சின்ன மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் கொடுங்க, ஸோ பெரிய மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல வந்து நிறைய சைஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து எவ்வளவு பெருசோ அதுக்கு தந்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாட் கெட் வந்து பெருசா, நம்ம சின்னதா இருந்தா சின்னது, பெருசா இருந்தா பெருசு, அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் கெட். பிளிப்ஸ் ஸ்க்ரூ டிரைவர்னா நம்ம நார்மலா யூஸ் பண்றதுதான். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் மாதிரிக்க இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஸ்க்ரூ டிரைவர். ஓகேவா? இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேச்சு வழக்கில் வந்து ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் சின்னது கொடுங்க, ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் பெருசு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒரு கம்பெனிக்கு இதெல்லாம் வேலைக்கு போறோம்னா ஸ்டார்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, பேச்சு வழக்கா ஸ்டாரு. ஆனால் இதோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிளிப்ஸ்ன்னு சொல்லலாம், பிளஸ் ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்லலாம், பிளஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஸ்டார்ன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு இருக்கும். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர். ஓகேவா? ஃபோசி டிரைவ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரிக்கவே இருக்கும். இந்த ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர்ல இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒர்க்கே வந்து ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா இதுல இருந்து கொஞ்சம் அப்டேட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவர். இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு சப்ளை வந்துகிட்டே இருக்கு, பட் நம்ம அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா கண்டிப்பா வந்து இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவர் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவர்னா என்னது அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவர். இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்படி தொட்டு கூட நம்ம ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரிக்கே ஒர்க் பண்ணிக்க இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரிக்கு இந்த பாருங்களேன், இந்த ஸ்க்ரூ டிரைவர்ல ஃபுல்லா வந்து எதுவுமே இல்லாம இருக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ரெண்டுக்குமே வித்தியாசம். இது வந்து நார்மல் ஸ்க்ரூ டிரைவர், இது வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவர். ஓகேவா? இதான் வந்து இன்சுலேட்டருக்கும் நார்மலுக்கும் வித்தியாசம். பட் இதையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்சுலேட்டரா மாத்த முடியும். ஸோ ஏதாவது பைப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இதுல பிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுவும் வந்து இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவரா மாறிடும். ஓகேவா? ஸோ நார்மலா இதுதான் வந்து நார்மல் ஸ்க்ரூ டிரைவர், இது வந்து இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவர். ஓகேவா?
ஸோ அதே மாதிரி இந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எனக்குள்ள இன்சுலேட்டர் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நம்ம பிடிச்சி ஒர்க் பண்றதுக்கு தான் இந்த இன்சுலேட்டர், ஓகேவா. இது இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷாக் அடிச்சிடும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஸ்க்ரூ டிரைவர், ஓகேவா. இந்த ஃப்ரிக்ஷன் ஸ்க்ரூ டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வளவா தேவையில்லை. ஸோ நம்ம பார்த்த இந்த பிளஸ் இந்த மைனஸ் இது மாதிரிக்கெல்லாம் இல்லாம வேற மாதிரி இருக்கும், ஓகேவா. அதோட ஸ்க்ரூவே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கலட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் மாதிரிக்கு இல்லாம அது கொஞ்சம் வேற மாதிரிக்கு வித்தியாசமா இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஸ்க்ரூ டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா மொபைலு, அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்பு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ப்ளூடூத் ஸ்பீக்கர், இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் இருக்கும். மற்றபடி எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் மைனஸ் இந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் இருக்கும், ஓகேவா. நீங்க இதெல்லாம் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. மேபி உங்களுக்கு இந்த ஃப்ரிக்ஷன் ஸ்க்ரூ டிரைவர் வேணும்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்க மொபைல் வச்சு மொபைல் சர்வீஸ் ஏதாவது பண்ண போறீங்க, லேப்டாப் சர்வீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ வேற ஒன்றும் இதுல வந்து கான்செப்ட் இல்லை. தேவைன்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் டைப்ஸ் பார்த்தோம், ஓகேவா. ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம எப்படி வந்து கலட்டணும் அதுக்கு வந்து சில டாபிக்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குன்னா அந்த சின்ன ஸ்க்ரூவுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் போடணும், ஓகேவா. நீங்க சின்ன ஸ்க்ரூவுக்கு பெரிய ஸ்க்ரூ டிரைவரை போட்டு கலட்டுறேன், இந்த சின்ன ஸ்டாருக்கு வந்து நான் பெரிய ஸ்டாரை போட்டு கலட்டுறேன் அப்படின்லாம் அப்படி நீங்க கலட்டுனீங்கன்னா இந்த ஸ்க்ரூல இருக்கிற அந்த த்ரெட் இருக்கு பாத்தீங்கன்னா மரம், அது வந்து அப்படியே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடும். அப்படி வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க வாய்ப்பே இல்லை, கலட்டவே முடியாம போயிடும், ஓகேவா. ஸோ அதனால ஸ்க்ரூ எவ்வளவு சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ஸ்க்ரூ டிரைவர் போட்டு கலட்டணும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி சின்ன ஸ்டார்னா சின்ன ஸ்டாரு, பெரிய ஸ்டார்னா பெரிய ஸ்டாரு, அதே மாதிரி சின்ன மைனஸ்னா சின்ன மைனஸ், பெரிய மைனஸ்னா பெரிய மைனஸ், அப்படி நீங்க போட்டு கலட்டினீங்கன்னா தான் நீங்க அந்த ஸ்க்ரூவை வந்து கழட்ட முடியும், இல்லாட்டி கழட்ட முடியாது. ஸோ இதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு நான் சொன்ன கான்செப்ட்லயே நீங்க இந்த மாதிரிக்கு சின்னதுக்கு பெரிய ஸ்க்ரூ டிரைவர், பெரிய ஸ்க்ரூக்கு சின்ன ஸ்க்ரூ டிரைவரை போட்டு கலட்டினீங்கன்னா, ஸோ அந்த மாதிரிக்கு நீங்க மாத்தி நீங்க கலட்டினீங்கன்னா இந்த ஸ்க்ரூ டிரைவர்ல இருக்க டிப் இருக்கு பாத்தீங்களா எனக்குள்ள, இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடும். அப்படி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்து வந்து எந்த ஸ்க்ரூவையும் கழட்ட முடியாம போயிடும், ஓகேவா. ஸோ அதனால கரெக்டான சைஸ் ஸ்க்ரூவுக்கு வந்து கரெக்டான சைஸ் ஸ்க்ரூ டிரைவரை போட்டு கழட்டுங்க, அதுதான் வந்து பெஸ்ட், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ டிரைவரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஃபார்வர்டா நீங்க சுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா டைட் ஆகும். அதே வந்து நீங்க ரிவர்ஸ்ல சுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா லூஸ் ஆகும். இது வந்து ஒரு காமன் திங் தான். நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு வந்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்வர்டா நம்ம சுத்துறப்ப டைட் ஆகும், அதே ரிவர்ஸ்ல நம்ம சுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா லூஸ் ஆகும், ஓகேவா. இதுதான் வந்து கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் மழை தண்ணி அந்த மாதிரி படாத இடத்துல வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க மழையில தண்ணியில படுற மாதிரி வச்சீங்கன்னா அந்த டிப்ல வந்து துரு பிடிச்சிருச்சுன்னா அந்த டிப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டேமேஜ் ஆயிரும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கழட்ட முடியாம போயிடும், ஓகேவா. ஸோ அதனால வந்து எப்பயுமே ட்ரை பிளேஸ்ல வைங்க. ஸோ அதான் வந்து பெஸ்ட். உங்களோட டூல்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைன் டெஸ்டர். ஸோ லைன் டெஸ்டர்ன்றது உங்களுக்கே தெரியும், இந்த இருக்கு பாருங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா லைன் டெஸ்டர் அப்படின்றது. ஸோ இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து கரண்ட் வருதா வரலையா, ஸோ இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்கீங்கன்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கணும். இந்த மாதிரிக்கு எங்க போனாலும் ஒரு பாக்கெட்ல வச்சு கொண்டு போகணும். ஸோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா டக்குன்னு ஃபால்ட் அட்டன் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சர்க்கியூட் வருதா வரலையா, ஸோ இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை பத்தி நான் நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சுவிட்சை போட்டு பிளக்ல வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட ஃபிங்கர்ஸ் இங்கே வைக்கிறப்ப இங்கனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லைட் எரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகிறதுனால வந்து லைட் எரியும், ஓகேவா. ஏன்னா நம்ம கீழே மந்தரில் நின்றப்போம். ஸோ அப்படின்றப்ப வந்து சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அப்படி க்ளோஸ் ஆகுறப்ப இப்படி க்ளோஸ் ஆகாம இருந்துச்சுன்னா லைட் எரியாது, க்ளோஸ் ஆனாதான் இங்கனக்குள்ள லைட் எரியும், ஓகேவா. ஸோ இதனால லைட் எரிஞ்சுச்சுன்னா இங்கனக்குள்ள சர்க்கியூட் வந்து சப்ளை வந்து வந்துருக்கு, சர்க்கியூட் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் டெஸ்டர் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி இந்த லைன் டெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. நீங்க மாத்தி பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நமக்கே டேஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய ஆக்சிடென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் டெஸ்டரை வச்சு நடந்திருக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அது என்னன்னா, ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு இந்த மாதிரி வந்து லைன் டெஸ்டை வச்சுட்டு நான் வேலை பார்த்துருந்துருக்காரு. ஸோ அப்படி வேலை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாம சப்ளை வந்திருக்கும் போல. ஸோ அந்த சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இதுல பட்டோன்னே
ஸோ இங்கே நான் இந்த சப்ளை இங்கே வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்ளை வரும் தானே. ஸோ அப்படி பண்ணுறப்ப இப்படி கையில் வந்து இந்த சாக்கு அடிச்சிருச்சு. சாக்கு அடிச்சோடனே இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கண்ணில் குத்தி இருந்திருக்கு. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக கண்ணில் குத்துனோடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிஷியனுக்கு அந்த ஒரு கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இந்த லைன் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்படி தான் பிடிக்கணும். ஸோ உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பாக்கெட்டில் கூட வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். இல்லை ஒர்க்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி வச்சிடக்கூடாது. கண்ணை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி வச்சிடாதீங்க, எங்கன்னாலும் குத்திடும். ஓகேவா? ஸோ அதனால எப்பயுமே இப்படி தான் பிடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிடிக்கணும். ஸோ இப்படி நம்ம பிடிச்சிட்டு இப்படி ஓகேவா? இப்படி தான் நம்ம வச்சு பார்க்கணும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரிக்கே நீங்கள் இந்த மாதிரிக்கு வச்சிடாம இந்த மாதிரிக்கு வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரிக்கு ஏதாவது நீங்கள் வயர் த்ரெட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரிக்கே நீங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட் பண்ணிவிட்டு தேவைப்படுறப்ப இப்படி வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இந்த லைன் டெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் வந்து செக் பண்ணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 240 வோல்ட் 250 வோல்டேஜ் வரைக்கும் தான் நம்ம செக் பண்ண முடியும். அதுக்கு மேலே வோல்டேஜ் வருதுன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற டெஸ்ட்டை தான் மாற்றி ஆகணும், வேற ஹெவியான டெஸ்ட்டை வந்து வாங்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 வோல்டேஜ் வரைக்கும் தான் தாங்கும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 500 வோல்ட் வரைக்கும் தாங்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஏன்னா நீங்கள் கம்மியான வோல்டேஜ் வர மாதிரி வாங்குனீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எத்தனை வோல்டேஜ் தாங்கும் அப்படின்றத பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வோல்ட் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ நீங்களும் வந்து நெக்ஸ்ட் ஒரு லைன் டெஸ்டர் வாங்க போறீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பில்லர். ஓகேவா? காம்பினேஷன் பில்லர்னா இதுதான். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல அதான் வந்து பில்லர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பில்லர். ஸோ இந்த பில்லர்ன்றது இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 3 டாபிக் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கூட ரவுண்டாக இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரவுண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயரை வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீத்து இருக்கும். இந்த தீத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து லூஸ் பண்ணுறதுனா லூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீத்து இருக்கும். இந்த தீத்தை வச்சு நம்ம ஏதாவது போல்ட் நட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறது இந்த மாதிரிக்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பில்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவா ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு மெட்டல் வயரு அந்த மாதிரி ஏதாவது நம்ம வச்சு நம்ம இப்படி பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும். அந்த மாதிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இதில் பண்ணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லர்ல இருக்கு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் வாங்குறீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வேலை செய்யறப்ப உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரிக்கே இந்த பில்லர் வாங்குறீங்கன்னா இன்சுலேட் பண்ண மாதிரி நல்ல இன்சுலேட் பண்ண மாதிரிக்கு பில்லர் வாங்குங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்குல்ல, இந்த மாதிரிக்கெல்லாம் இல்லாம ஒரு நல்ல இன்சுலேட் பண்ண மாதிரிக்கு பில்லர் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கலுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா வீடியோக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால நீ ஏன்டா இப்படி வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. இது சும்மா வீடியோக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட் வந்து ஃபுல்லா இன்சுலேட் பண்ண மாதிரிக்கே பில்லர் வாங்கிக்கோங்க. அதான் வந்து நல்லது. நல்ல பெரிய சைஸ் பில்லர் வாங்கிக்கோங்க. அப்பதான் ஒர்க்குக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பில்லர். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பில்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஏதாவது வந்து மழையில் அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா துரு பிடிச்சி அப்படியே வந்து லாக் ஆகிக்கிறோம். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவே ஆகாமல் இருக்கும். அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் வந்து போடணும். ஸோ வீட்டில் இருக்க அந்த தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரிக்கே எல்லாம் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் அந்த மாதிரிக்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடணும். ஸோ இந்த இடத்துல போட்டு நல்லா இப்படி ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா இது வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் புதுசெல்லாம் வாங்க தேவையில்லை, இதையே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் நோஸ் பில்லர். ஓகே, லாங் நோஸ் பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, கொஞ்சம் ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிருக்கனால வந்து அது காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ அந்த பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், அந்த படத்தில் இருக்க மாதிரிக்கே. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கான்செப்ட்டுமே அந்த நார்மலாக காம்பினேஷன் பில்லர் மாதிரிக்கே தான் இருக்கும், ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஓகேவா? அதில் வந்து நோஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா? அந்த நோட்ஸை வச்சு நம்ம ஏதாவது சின்ன சின்ன பிளேஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டைப் பண்ணுறது, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர் இருக்குன்னா அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றதுக்கெல்லாம் பேசுங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிக்கே ஒரு வயரை பெண்ட் பண்றதுக்கு ஸோ இது மாதிரி நிறைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் நோஸ் பில்லரை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் சைடு கட்டிங் பில்லர். ஓகேவா? சைடு கட்டிங் பில்லர்ன்றது இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த பில்லர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, என்கிட்ட இருக்கு அந்த பில்லர். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு கட்டிங் பில்லர். ஸோ இதுல வந்து பாருங்க பேக் சைடில் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் நார்மலா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். பேக் சைடில் எதுவுமே இருக்காது. இதில் வந்து டைட்லாம் பண்ண முடியாது. ஒன்லி கட்டிங் பர்பஸ் மட்டும்தான். ஒரு வயரை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைட் கட்டிங் பில்லரை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். வயரு, காப்பர் வயரு, ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லா வயரையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அயன்ல வந்து கம்பிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பிஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கு, நிறைய சைஸ் இருக்குது. ஸோ நீங்க பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ் வாங்கிக்கலாம், சின்ன சைஸ் வேணும்னாலும் சின்ன சைஸ் வாங்கிக்கலாம். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், இதுவே நமக்கு போதும். ஓகேவா? இது நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டூல் இருக்கு, அதுதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நான் அதையும் காட்டுறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து வயர் கட் பண்றதுக்கு தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். வயரு, காப்பர் கம்பி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வயரை வந்து கட் பண்ணிக்கலாம், அலுமினியம் வயரை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வயரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கட்டிங் எட்ஜஸ் வந்து ப்ராப்பராக கட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். இப்போ மற்றது கட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் ஆகிட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் கட் பண்ணுறப்போ ஒரு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஷார்ப்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி கட் பண்ணுறப்ப ஷார்ப்பாக கட் ஆகும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். நீட்டாக இருக்கும் கட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கட்டிங் பில்லர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். தேவைன்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன்ல, ஒரு முக்கியமான டூலு, ஒரு நல்ல டூலு, எனக்கு ரொம்ப பிடிச்ச டூல்னு. அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா வயர் ஸ்ட்ரிப்பர். ஸோ இந்த இருக்கு பாருங்களேன். ஸோ வயர் ஸ்ட்ரிப்பர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டூலு. அதிகமாக நான் வச்சிருக்க டூல்னா இதுதான். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வயர் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே பண்ண முடியும். இதை நம்ம பேச்சு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா வயர் கட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நேம் வந்து வயர் ஸ்ட்ரிப்பர், பட் நம்ம பேச்சு வழக்கில் வயர் கட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயரை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்பு எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்களா ரவுண்ட் ஷேப்பில், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வயர் ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து இப்படி பிடிச்சிட்டு நம்ம இழுக்கிறப்ப வயர் வந்து ஸ்ட்ரிப் ஆயிடும். ஈஸியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கே இதில் வந்து கட்டரும் கொடுத்துருப்பாங்க. எனக்குள்ள வந்து பாருங்களேன், இந்த இடத்துல இருக்க கேப்ல வந்து வயரை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரிக்கல்ல. மற்ற எதுவுமே வந்து தேவைப்படாது. எப்பயுமே இது ஒண்ணுதான் அதிகமா யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்னு ஒன்று இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது காமனா வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, யூஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஓகேவா? இதை நீங்க கம்பேர் பண்றப்ப அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுல வயரை நம்ம மாட்டினோடனே அதுவா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விடும். ஸோ ஸ்ட்ரிப் அதுவாவே எடுத்து விடும். ஸோ அந்த டூல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு யாரும் வாங்குறது இல்லை. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கோங்க. அது தேவைனாலும் வாங்கிக்கோங்க, இது தேவைனாலும் வாங்கிக்கோங்க, உங்க விருப்பம் தான். ஸோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ நீங்க மழை தண்ணியிலலாம் போட்டீங்கன்னா இதுவும் துருப்பிடிச்சு லாக் ஆகிக்கிறோம். அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் போட்டு நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும். இப்படி லூஸ் பண்றப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங் கட் ஆயிடுச்சுன்னா இதோட ஒர்க்கே வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு. இது இந்த மாதிரிக்கு வந்து திரும்ப ரிலீஸ் ஆகாது. ஓகேவா? இது இந்த ஸ்ப்ரிங் போயிடுச்சுன்னா நம்ம புதுசு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரேட் கம்மி தான், உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபாக்குள்ளதான் வரும். ஸோ ஸ்ப்ரிங்கு போற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கு போயிடுச்சுன்னா கீழே தான் போடணும். நீங்க அதுக்கப்புறமா யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், உங்க விருப்பம் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வயர் ஸ்ட்ரிப்பர். உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கட்டர். கேபிள் கட்டர் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த கேபிள் கட்டரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சைஸ் கேபிள்ல இருந்து சின்ன சைஸ் கேபிள் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நார்மலா யூஸ் பண்ற இந்த காம்பினேஷன் பில்லருக்கும் அந்த கேபிள் கட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ண முடியும். ஸோ இதளவுக்கு கேபிள் வேணா நம்ம கட் பண்ணிக்கலாம் ஈஸியா. பட் இந்த கேபிள் கட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேபிள் கட்டர்ல நல்லா ஓப்பன் ஆகும், பெரிய சைஸ்ல ஓப்பன் ஆகும். அதுல நம்ம பெரிய சைஸ் கேபிள கூட கட் பண்ணிக்கலாம், ஈஸியா கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கம்பேர் பண்றப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து இந்த கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக கட் ஆகும் ஓகேவா. இந்த ஒரு டேமேஜ் வயரை எதுவும் டேமேஜ் பண்ணாமல் அக்யூரேட்டாக கட் ஆகும் ஓகேவா. ஸோ அதுக்கு இதுக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ். காம்பினேஷன் பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா வயரை வந்து அப்படியே சப்பட்டை ஆக்கி அதுக்கப்புறமா கட் பண்ணும் ஓகேவா. அப்படின்றப்ப உங்களுக்கு பார்க்குறப்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும். பட் இந்த கேபிள் கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் நீட்டாக கட் ஆகும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஓகேவா. உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அது தேவைன்னா வாங்கிக்கோங்க, இது தேவைனாலும் வாங்கிக்கோங்க, எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகேவா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்குது, கடையிலையும் கிடைக்குது ஓகேவா. உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிம்பிங் டூல். இந்த கிரிம்பிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில தான் அதிகமாக யூஸ் ஆகும். நமக்கு வந்து அவ்வளோவா தேவைப்படாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வயரை வந்து ஸ்டிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு டைட் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கை வந்து முடிச்சுவோம். பட் இண்டஸ்ட்ரி ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா வயரை வந்து ஸ்டிப் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி கிரிம்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஏல்சிப்பில் வச்சு டைட் பண்ணி அந்த மாதிரி வந்து ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஓகேவா. இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாமே வந்து கிரிம்பிங் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம வந்து ஹவுஸ் ஒயரிங்கில் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை, பட்டு பண்ணால் நல்லதுதான், கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து ஈஸியாக நம்ம மாட்டுறதுக்கு ஈஸி, திரும்ப அவுக்கிறதுக்கு ஈஸி, எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா. அதனால தான் கிரிம்பிங் பண்ணிட்டு பண்ணுறப்ப அந்த வயர்லேருந்து எட்ஜஸ் வந்து தனியாக பிரிஞ்சு வராமல் ஈஸியாக வந்து நல்லா நீட்டாக இருக்கும், ஈஸியாக வந்து மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் கிரிம்பிங் பண்ணுறாங்க ஓகேவா. அந்த கிரிம்பிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் தேவைன்னா வாங்கிக்கோங்க. கிரிம்பிங் டூல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ தேவைன்னா வாங்கிக்கோங்க. ஸோ அந்த கிரிம்பிங் டூல்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரிம்பிங் பண்ணுறதுக்கு அந்த இதுவுமே வாங்கணும். அந்த அந்த கேஜெட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக, அந்த எல்லாத்தையும் வாங்கணும். கொஞ்சம் எல்லா சைஸ்லையும் வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் வயரை வந்து கிரிம்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கிரிம்பிங் பண்ணணும், கிரிம்பிங் பண்ணி தான் நான் வயரிங் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க ஓகே, உங்கள் விருப்பம் தான். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் மெஷரிங் டேப்பு. மெஷரிங் டேப் வந்து கம்பல்சரி வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சிருக்கணும். ஸோ மெஷரிங் டேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு கிளைண்ட் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறோம், அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து இந்த கிச்சன்ல இருக்கு, அது கிச்சன்ல தான் வந்து சர்க்கியூட்டே இருக்கு, அந்த சர்க்கியூட் அங்க இருந்து எனக்கு பெட்ரூம் வரைக்கும் கொண்டு வந்து இங்க வந்து ஒரு பிளக் பாக்ஸ் போடணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர்கிட்ட வந்து அதுக்கு தேவையான கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கணும்ல, வயரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளக் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைப் வாங்கணும், அதுக்கப்புறம் பைப் ஃபிட்டிங்ஸ் வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும்ல. அதுக்கு வந்து நீங்க மெஷர் பண்ணி சொன்னாதான் அவங்க வந்து கரெக்டா வாங்குவாங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்றதுக்கு தான் இந்த மெஷரிங் டேப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இங்க இருக்க பெட்ரூம்ல இருந்து நம்ம அடிப்படி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அளக்கணும், அளந்துதான் நம்ம அவங்ககிட்ட சொல்லணும். இப்போ ஒரு 10-20 அடி வருதுன்னு வச்சுக்கோங்க, 20 அடி அப்படின்னா 20 அடி பைப்பு வேணும் அப்படின்னா 25 அடியா வாங்கணும் ஓகேவா. ஒரு 5 அடி எச்சாவே இருந்தா நல்லதுதான், ஏதாவது நம்ம வெட்டுவோம் அதுல வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு 20 அடி வருதுன்னா 25 அடி பைப்பு வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வயருமே வந்து பாத்தீங்கன்னா 20 அடி வருதுன்னா ஒரு 25 அடி வயர் வாங்கிக்கோங்க, 2 வயர் வாங்கிக்கோங்க. ஸோ அப்படின்னு சொல்லணும். எத்தனை எம்எம் வேணும் அப்படின்னா ஒரு 2.5 mm வாங்கிக்கோங்க, இல்லை 1.5 mm வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரிக்கு நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அதை வந்து அளந்து நம்ம கிளைண்ட்டை சொன்னாதான் அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படி கரெக்டான அளவு வாங்கினாதான் அவங்களுக்கும் வந்து காசு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஓகேவா. அதுக்காக தான் நம்ம மெஷர் பண்ணி எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் வந்து மெஷரிங் டேப் வந்து யூஸ் ஆகுது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பிரிட் லெவல். ஸ்பிரிட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வச்சுக்கணும், பிளம்பர் வச்சிருக்கணும், எலக்ட்ரிஷியன் வச்சிருக்கணும், கார்பெண்டர் வச்சிருக்கணும், எல்லாருமே வச்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்பிரிட் லெவலை வச்சு தான் ஒரு பைப் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கா இல்லை லைட்டா கிராஸா இருக்கான்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா. நம்ம ஒரு பைப் வந்து பிளம்பிங் பண்றோம்னா ஸ்பிரிட் லெவலை வச்சு கரெக்டா பார்க்கணும், கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கா அப்படின்றது. ஸ்ட்ரைட்டா இருந்தாதான் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். ஸோ கிளைண்ட்டுக்குமே வந்து நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும், ஓ சூப்பரா பண்ணியிருக்காங்க, பார்த்தாவே சூப்பரா இருக்கு, அது அந்த பைப்பே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா போட்டிருக்காரு, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ நம்ம மேல ஒரு நல்ல எண்ணம் வந்து பில்ட் ஆகும் ஓகேவா. அதுதான் வந்து நமக்கு முக்கியம். ஸோ அதனால நம்ம பண்ற வேலையை எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ணி நல்லா அக்யூரேட்டா நல்லபடியா பண்ணணும் ஓகேவா. ஸோ அதுக்கு தான் ஸ்பிரிட் லெவல் வந்து யூஸ் ஆகுது. உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்பிரிட் லெவலை வந்து வாங்கிக்கோங்க ஓகேவா, ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர். ஹேமர்னா சுத்தியல்னு சொல்லுவோம் தமிழ்ல. சுத்தியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஒரு நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் போடணும், ஒரு செவுத்துல வந்து ஓட்ட போடணும், அதுக்கு வந்து உளி வச்சு நம்ம அடிப்போம், அதுக்கு வந்து சுத்தியல் தேவை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல்ல நிறைய பர்பஸ் இருக்கு, நான் வந்து சொல்லணும்னு நிறைய சொல்ல மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹேமருக்கு வந்து எலக்ட்ரிக்கல்லையும் பிளம்பிங்லயும் நிறைய ஒர்க் இருக்கு ஓகேவா. நீங்க வந்து சுத்தியல் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா. அதனால வந்து சுத்தியல் கம்பல்சரி நீங்க வாங்கிருங்க. சுத்தியல் வாங்கினீங்கன்னா அதுல வந்து
அந்த உட்டன்ல வந்து கேண்டில் இருக்க மாதிரி வாங்குங்க ஓகேவா. உட்டன்ல கேண்டில் இருக்க மாதிரி நீங்க வாங்குறீங்கன்னா மழை தண்ணியில போட்டுறாம வந்து பாதுகாப்பா ஒரு ட்ரையான பிளேஸ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த மேல வந்து இரும்புல தானே இருக்கும், அதையும் துருப்பிடிக்காம மழை தண்ணியில படாம ஒரு நல்ல ஒரு சேஃபான பிளேஸ்ல வச்சு நீங்க நல்லபடியா வச்சு யூஸ் பண்ணுங்க ஓகேவா. சுத்தியல் வந்து கம்பல்சரி வச்சிருக்கணும் ஓகேவா. இந்த சுத்தியல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சின்ன சைஸ் வாங்கணுமா இல்ல பெரிய சைஸ் வாங்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்க போறீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் சுத்தியலே போதும், அதுக்கு மேல வந்து எந்த வேலையும் ஆகாது, சின்ன சுத்தியல் இருந்தாவே போதும். சுத்தியல் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கணக்கு தான். ஸோ சின்ன சுத்தியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 அப்படின்ற மாதிரி இருக்கும், பெரிய சுத்தியல் வந்து பார்த்தீங்கன்னா 20 அந்த மாதிரி இருக்கும். நம்பரை சொல்லி தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேவா. நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நிறைய டைப் காட்டுவாங்க, அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ ஓரளவுக்கு சின்ன சுத்தியெல்லாம் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஓகேவா. அதே மாதிரி ஹேமரும் ரொம்ப முக்கியம், இதையும் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹேமர் யூஸ் பண்றப்ப சேஃப்டியா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்றப்ப மேல இருக்க அந்த கெட்டு அப்படியே வந்து த்ரோ ஆயிரும். ஸோ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பறந்து போயிடும். நானே யூஸ் பண்ணி சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப அந்த கெட்டு பறந்து போய் ரொம்ப தூரத்துல போய் விழுந்துரும். ஸோ அப்படிலாம் விழுகிறப்ப நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு நேரம் யாரையும் வந்து நிக்க விட்டுறக்கூடாது. யாராவது நின்னுக்கு இருக்காங்கன்னா அவங்க வந்து நல்லா தள்ளி போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்படியே பறந்து போய் அவங்க தலையில கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்கள தள்ளி போக சொல்லிட்டு அப்புறமா ஒர்க் பண்ணுங்க. ஏதாவது லூஸா இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க, மேல வந்து ஆணி அடிச்சு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. இதுதான் வந்து பெஸ்டான வே. ஹேமர் யூஸ் பண்றப்ப கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும். ஸோ மேல இருக்கிறது அப்படியே பறந்துடும். ஸோ அதனால வந்து நீங்க இதை வந்து நீங்க மறந்துடாதீங்க, சேஃப்டியா யூஸ் பண்ணுங்க கேமரா ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரில்லிங் மிஷின். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ட்ரில்லிங் மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு ஜாமர் மாதிரி ஒன்று இருக்கும், ஜாமர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம ஓட்ட போட்டுருப்போம் இப்படி சுற்றி சுற்றி. ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கையெல்லாம் வலிக்கும், நம்ம கேமரா வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கணும், கையெல்லாம் ரொம்ப வலிக்கும். பட் அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரில்லிங் மிஷின், எலக்ட்ரிக்கல்ல ட்ரில்லிங் மிஷின் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் அப்படின்னு எல்லா ஒர்க்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ ட்ரில்லிங் மிஷின் இல்லாட்டி இப்பயே வாங்கிக்கோங்க, ஏன்னா நிறைய ஒர்க்குக்கு வந்து ட்ரில்லிங் மிஷின் தான் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணோம்னா அதுக்கு ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூவை கலட்டணும் அப்படின்னா அதுக்கு ட்ரில்லிங் மிஷின் தான். ஒரு ஓட்டை போடணும்னா ட்ரில்லிங் மிஷினு, ஒரு அயன்ல ஓட்டை போடணும்னா ட்ரில்லிங் மிஷினு, உட்டன்ல ஓட்டை போடணும்னா ட்ரில்லிங் மிஷினு, அதுக்கப்புறம் வால்ல ஓட்டை போடணும்னா ட்ரில்லிங் மிஷின், இப்படின்னு எல்லா இடத்துலையும் ட்ரில்லிங் மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்குறப்ப ட்ரில்லிங் மிஷின் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட்ல, இந்த போஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்ட்ல வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகேவா. ட்ரில் செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுக்கும் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா சைஸுக்கும் ட்ரில் செட் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வேலைக்கு வந்து யூஸாக இருக்கும். ஸோ அதனால நிறைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினை வச்சு பண்ண முடியும் ஓகேவா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினில் நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ட்ரில்லிங் மிஷின் ஓகேவா. ஸோ இதையும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் கிரைண்டர். ஆங்கிள் கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த ஆங்கிள் கிரைண்டர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு உட்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன், இது மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஃபைல் பண்ணுறதுன்னா உங்களுக்கே தெரியும்ல, ஒரு இரும்பு பிளேட் இருக்குன்னா இரும்பு பிளேட்டை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் கிரைண்டரை வச்சு பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ இதுவும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கட்டிங்கு ஃபைலிங்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஆங்கிள் கிரைண்டர் வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் கிரைண்டரில் எல்லாத்துக்குமே அது பார்த்தீங்கன்னா தனித்தனி பிட்டு இருக்குது. ஸோ உட்டன் கட் பண்ணணும்னா அதுக்கு தனியாக வேறு பிட்டு, உங்களுக்கு வந்து அயனை கட் பண்ணணும்னா அதுக்கு தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி பிட்டு எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிட்டை மட்டும் நீங்கள் மாற்றி வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஒர்க்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டூல், உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் கன். ஹீட் கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேராக தான் தேவைப்படும். இந்த ஹீட் கன்னை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி ஏதாவது லைட்டை பெண்ட் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஹீட் பண்ணிட்டு பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹீட் கன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் கன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு தேவையில்லை, ஃபியூச்சரில் ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க்குக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஹீட் கன்லாம் வேணாம், அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அது என்னன்னா நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ண வழி தான். நம்ம வந்து வீட்டில் இருக்க அந்த சோகை இதெல்லாம் பொருத்தி விட்டுட்டு லைட்டாக அந்த பிவிசி பைப்பை வாட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பெண்ட் பண்ணுறப்ப பெண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி காலத்துலேருந்து நம்ம இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து டெக்னாலஜி வந்து நிறைய இருக்குது, ஹீட் கன்னை வச்சு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா வாங்கிக்கலாம்.
இல்லை ஹீட் கண்ணுக்கு பதிலாக நான் இப்படி பண்ணுறேன் சோகையை போட்டு எரிக்கிறேன்னாலும் எரிச்சிக்கலாம். ஓகேவா, உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி பண்ணி நம்ம ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுவும் தேவைன்னா வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, நிறைய வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர். ஸோ மல்டிமீட்டரை வச்சு ஏசி டிசி எல்லா வோல்டேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்க முடியும். ஆர்ம்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ பார்க்கலாம். எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூட்டி மோடு பார்க்க முடியும். எல்லாமே வந்து மல்டிமீட்டர் வச்சு பண்ண முடியும். இதை பற்றி நான் நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் மீட்டர். இந்த கிளாம்ப் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த கிளாம்ப் மீட்டரோட இம்பார்ட்டண்டான ஒர்க் என்னன்னா, இப்போ வந்து ஒரு வயர்ல வந்து லைன் போயிருக்குன்னா அந்த வயரை வந்து கட் பண்ணாம எதுவும் டச் பண்ணாம நம்ம வந்து வேல்யூ வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிளாம்ப் மீட்டர் தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த கிளாம்ப் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வயருக்குன்னா அந்த வயருக்கு இப்படி வயர் உள்ள போற மாதிரி கிளாம்ப் இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி உள்ள அந்த வயருக்குள்ள போய்க்கிருக்குன்றதை கண்டுபிடிக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் மீட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், தேவைன்னா வாங்கிக்கோங்க. ஓகேவா, ஸோ எல்லாம் எனக்கு வந்து மல்டிமீட்டரே போதும்னா மல்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இல்லை கிளாம்ப் மீட்டர் வேணும், நான் வந்து இந்த மாதிரிக்கே இந்த வயருமே ஸ்ட்ரிப்பு எதுவும் வந்து வெட்டி விட்டு நான் மல்டிமீட்டர் வச்சு பார்க்காம எனக்கு வந்து வயரை வெட்டாமல் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிளாம்ப் மீட்டரும் வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேவா, உங்களுக்கு எது யூஸ் ஆகுமோ எது உங்களுக்கு தேவையோ வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் இருக்கணும். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் அயன். இந்த சால்டரிங் அயன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்பீக்கர் இது மாதிரி ஏதாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ உள்ள ஏதாவது கெப்பாசிட்டர் அந்த மாதிரி ஏதாவது போயிருந்துச்சுன்னா சால்டரிங் அயனை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய போன கெப்பாசிட்டர் எடுத்துட்டு நம்ம புதுசு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த சால்டரிங் அயன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சால்டரிங் அயன் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 வாங்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸு, சால்டரிங் ஃப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு. ஓகேவா, இந்த லெட்டு இது 3 இருந்தால் தான் நம்ம சால்டரிங்கே பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நீங்கள் சால்டரிங் அயன் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு சர்வீஸ் பண்ண தெரியும், ஸோ எனக்கு வந்து சால்டரிங் அயன் வேணும் அப்படின்னா நீங்கள் சால்டரிங் அயன் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலாட்டி கூட என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவான ஒரு சால்டரிங் அயன் வச்சு ஒரு ஃபுல் வீடியோ வந்து பண்ணலாம். ஃபீஸ் ஒயர். இந்த ஃபீஸ் ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கீங்கன்னா இந்த ஃபீஸ் ஒயரு கம்பல்சரி நீங்கள் வாங்கணும். ஏன்னா அந்த ஃபீஸ் ஒயரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கெல்லாம் ஃபீஸ் போடுறதுக்கு இந்த ஃபீஸ் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வயரை சீவி வயரில் இருக்கிறத நம்ம முறுக்கி விட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் ஃபீஸ் போடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஃபீஸ் கம்பி யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபீஸ் போடணும். ஓகேவா, ஸோ இந்த ஃபீஸ் ஒயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் வேல்யூ இருக்கு. இது நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆர்ம்ஸ். ஓகேவா, 10 ஆர்ம்ஸ் வரைக்கும் தாங்கும் இந்த ஃபீஸ் ஒயரு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்ம்ஸ் வேல்யூலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஒயர் வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஃபீஸ் போட போறீங்கன்னா 10 ஆர்ம்ஸில் வாங்கினீங்கன்னா போதும். ஓகேவா, ஸோ நீங்கள் வீட்டுக்கு ஃபீஸ் போகிறப்ப இந்த ஃபீஸ் ஒயர் தான் யூஸ் பண்ணணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டு நீங்க வயரை சீவி வயர்ல இருக்க அந்த டெர்மினலை எடுத்து 3 நாள் ஒன்னா திருகி அப்படிலாம் ஃபீஸ் போடக்கூடாது. இந்த மாதிரி நீங்க ஃபீஸ் வயரை யூஸ் பண்ணி தான் ஃபீஸ் போடணும். ஓகேவா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றதுன்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்னா, ஒரு டூல்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம்னா அதை வந்து எப்பயுமே கிளீனா வச்சுக்கணும். யூஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்றோம்னா அதை வந்து திரும்ப வந்து தொடச்சி கிளீனா வச்சுக்கணும். ஓகேவா, அப்படி நம்ம பண்ணாதான் அந்த டூல்ஸ்ல வந்து துருப்பிடிக்காது, கிளீனா இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பையில போட்டு வைக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரையான பிளேஸ்ல வைக்கணும். எதுவும் வந்து தண்ணி இல்லாத மாதிரி வச்சிடாம ட்ரையான பிளேஸ்ல ஒரு நல்ல பிளேஸ்ல வந்து வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாம் அந்த இன்சுலேஷன் வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். காம்பினேஷன் பில்லர் இருக்குன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா எட்ஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஓப்பன் ஆயிருக்கா, ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர்ல ஏதாவது இன்சுலேஷன் வந்து ஏதாவது ஓப்பன் ஆயிருக்கான்றதெல்லாம் பார்க்கணும், அடிக்கடி செக் பண்ணணும். ஓகேவா, அப்படி செக் பண்ணீங்கன்னா தான் நமக்கு வந்து சேஃப்டியா இருக்கும். நம்ம பார்க்காம பட்டோம்னா நமக்கு சாக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அதனால அடிக்கடி வந்து இதை செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டூல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னா அதை வந்து நம்ம த்ரோ பண்ணிட்டு நம்ம வேற ஒரு டூல்ஸ் வந்து வாங்கணும். ஓகேவா,
ஸோ நம்ம டேமேஜான டூல்ஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ அதனால பழைய டூல்ஸ் ஏதாவது டேமேஜான டூல்ஸ் இருக்குன்னா அதை தூக்கி போட்டு நம்ம வேற புது டூல்ஸ் வந்து வாங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டாபிக் வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிகினராக வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா அதுக்கு என்னென்ன டூல்லாம் வந்து நமக்கு வேணும் அப்படின்றத ஒரு ஓவராலாக பார்த்துடலாம். இன்சுலேட்டர், ஸ்க்ரூ டிரைவர் செட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைன் டெஸ்டர், காம்பினேஷன் பில்லர், லாங் நோஸ் பில்லர், சைடு கட்டர், வயர் ஸ்ட்ரிப்பர், மெஷரிங் டேப், மல்டிமீட்டர், எலக்ட்ரிக்கல் டேப், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி நைஃப்னா என்னன்னா ஒரு 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 சீவரத்துக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி, ஒரு சின்ன கத்தி ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிகினராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இப்போ நான் சொன்ன டூல்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஹேமர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஹேமர் வந்து வச்சுக்கணும். ஓகேவா? ஹேமரு, அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு பிகினராக இருக்கிறப்ப இந்த டூல்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பழகிட்டீங்க, ப்ரொஃபஷனலாக ஆகிட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டூல்ஸ் வேணும். அது என்னன்னா கிளாப் மீட்டர், அதுக்கப்புறம் கிரிம்பிங் டூலு, அதுக்கப்புறம் வந்து கேபிள் கட்டர், ட்ரில்லிங் மிஷின், ஹீட் கன்னு, ஸ்பிரிட் லெவலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேபிளிங் மிஷின், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலுக்கு. பிகினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிக்கு. ஓகேவா? நீங்கள் பிகினர் டூல்ஸை வச்சே நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிகினர் டூல்ஸை வச்சு நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் வயரிங் பண்ணலாம். ஓகேவா? ஸோ காசு இருக்கிறப்ப ட்ரில் பிட்டு, ட்ரில்லிங் மிஷினு, அது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து வைங்க. ஓகேவா? ஸோ டூல்ஸ் அதிகமாக இருந்தால் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா காசு இருக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஸோ டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஒரு டூல்ஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லாட்டி அடுத்தவங்ககிட்ட போய் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தவங்ககிட்ட கேட்டால் அவங்க வந்து சில நேரம் கொடுப்பாங்க, சில நேரம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப நம்மளோட வேலை வந்து அங்கே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸுமே உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ், எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.